ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மூவ் ஆல் ஜீரோஸ் டு எண்ட் அப்படிங்கிற ஒரு கோடிங் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து பேடிஎம் அமேசான்லாம் கேட்ட ஒரு கொஷின் தான். இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் எண்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி மற்ற நம்பர்ஸோட ஆர்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான எப்படி இன்புட்டில் இருந்ததோ அதே மாதிரி ஆர்டரில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்திங்கன்னா 1 2 4 3 5ன்னு இருக்கா. ஸோ இப்போ அதே ஆர்டரில் தான் அவுட்புட்லேயும் இருக்குது. 3 ஜீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம். இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குற இன்புட். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஜீரோவை லாஸ்ட் எண்டுக்கு கொண்டு போகணும். கரெக்டாக, அதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஜீரோவாக இல்லாத நம்பர்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்துட்டோன்னா அது போக ரிமைனிங் இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஜீரோ தானே. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாயிண்டர் வந்து நான் வெளியே எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த ஜீரோன்னு நம்ம இப்போ என்ன சொன்னால் ஜீரோவை லாஸ்ட் எண்டுக்கு கொண்டு போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜீரோவாக இல்லாத நான் ஜீரோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே, ரிமைனிங் இண்டெக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜீரோவாக தான் இருக்க போகுது. கரெக்டாக. ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நார்மலாக ஃபார் லூப்பும் ஒன்று யூஸ் பண்ணுவோம், இந்த வேல்யூ எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி போகும்போது இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரேயில் 0th இண்டெக்ஸில் ஜீரோவாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ண தேவையில்லை, இதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஐ வந்து அப்போ என்ன பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அதே பிளேஸில் சேம் வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் வேல்யூவுக்கு போகிறோம். இதுவும் ஜீரோ கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஐ வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார் லூப்பில் நெக்ஸ்ட் வேல்யூ போகும்போது ஜே அப்படி நம்ம வந்து இந்த ஃபார் லூப்பில் ட்ராவல்ஸ் பண்ணுற பாயிண்டரை ஜே அல்லது என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போனோம்னா ஜீரோன்னு இருக்குது. அப்போனா என்ன ஆகணும், இந்த இடத்துல எனக்கு ஜீரோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் ஜீரோ நம்பர் நான் கொண்டு வரணும். அப்போனா தான் ஃபர்ஸ்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரோ வேல்யூஸாக இருக்கும். ஸோ இப்போ ஐ என்ன ஆக போகுது, ஐ இங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்பில் இந்த வேல்யூக்கு போகும், 4 அப்படிங்கிற வேல்யூக்கு போகுமா. இது நான் ஜீரோ. அப்போனா இந்த ஜீரோங்கிற பிளேஸில் நம்ம இதை போடலாமா. ஸோ இப்போ 4 வந்து இங்கே பிளேஸ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஐ வந்து இந்த பிளேஸ்க்கு வந்துடும். இப்போ இந்த ஐ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்டர் எதுக்காக அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டார்கெட்டு ஜீரோ எல்லாத்தையும் லாஸ்ட் எண்டுக்கு கொண்டு போகணும். அப்போது நான் ஜீரோ வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிமைனிங் இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே ஜீரோவால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு நமக்கு புரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் நம்ம 3ங்கிற வேல்யூவுக்கு வருவோமா. ஸோ அப்போ இந்த ஐ பிளேஸில் என்ன ஆகும், 3ங்கிற வேல்யூ வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜீரோன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஐ இங்கே இருக்கும். இப்போ இந்த ஐங்கிற பாயிண்டர் வந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் 5 அப்படிங்கிற வேல்யூ வருமா. இப்போ என்ன, இது நான் ஜீரோவா, அப்போ இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐங்கிற பாயிண்டர் இந்த பொசிஷனுக்கு வரும். ஸோ ஃபார் லூப்பில் லாஸ்ட் வேல்யூக்கே போயிடுவோம். இது 0 0 தான். ஸோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது, ஃபார் லூப்பே முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமேல பார்த்தோம் அப்படின்னா ஐ எங்கே இருக்குது, இந்த பொசிஷனில் தான் இருக்குது. கரெக்டாக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நான் ஜீரோ வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வந்தாச்சு. அப்போது இப்போ ஐ லாஸ்ட்டாக எங்கே இருக்கோ அந்த பொசிஷனில் இருந்து ரிமைனிங் எல்லாமே லாஸ்ட் எண்டு வரைக்குமே நமக்கு என்னவாக தான் இருக்க போகுது, 0 0 0ன்னு தான் இருக்க போகுது. கரெக்டாக. ஏன்னா எல்லா நான் ஜீரோவுமே நம்ம முன்னாடி கொண்டு போயாச்சு. அப்போ ஐ லாஸ்ட்டாக எந்த பொசிஷனில் இருக்கோ அதுலேருந்து ரிமைனிங் இண்டெக்ஸ் எல்லாமே நமக்கு 0 தானே. ஸோ இப்போ சொன்ன இதே அப்ரோச்சை தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி ஐங்கிற பாயிண்டர் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து 0வா இல்லை அப்படின்னா அந்த இப்போ கரண்ட் ஐ பாயிண்ட் என்னவோ அதில் ஜேவோட வேல்யூ போட்டுட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூவுக்கு மூவ் பண்ணுறோம். ஃபைனலாக ஐ எங்கே இருக்கோ அதிலிருந்து லென்த் வரைக்குமே நமக்கு என்ன தான் இருக்க போகுது, 0ன்னு தான் இருக்க போகுது. இவ்வளோ தான் இதுக்கான கோட். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி எல்லா அவுட்புட்டுமே எல்லா இன்புட்டுக்குமே வந்துட்டு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடிங் கொஷனுக்கான சொல்யூஷன். ஒன்றுமே இல்லை, நமக்கு 0வை லாஸ்ட் எண்டுக்கு மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே அப்போனா நான் வந்து எல்லா நான்-0 வேல்யூஸையுமே அல்லது 0 இல்லாத நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுறேன். அப்போ ரிமைனிங் இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே எனக்கு என்னவாக தான் இருக்க போகுது, 0ங்கிற வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.